சீனா ஒரு ராஜதந்திர நகர்வுகளை மேற்கொள்றத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஒரு அமைதியான ஒரு அழைப்பு. கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம். போர் சூழல் எங்களுக்கு தேவையற்ற ஒன்று. குறிப்பாக நாங்கள் பார்க்கிறது எங்களுடைய பொருளாதார பாதுகாப்பை மட்டும்தான். தொழில்நுட்ப பொருளாதார பாதுகாப்பு என்பதுதான் எங்களுக்கு தற்போது தேவை என்கின்ற ஒரு விடயத்தை சீனா ஏற்று நடக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த விடயங்களை வச்சு பார்க்கின்ற பொழுது ஒரு ராஜதந்திர ரீதியாக தாங்கள் வெள்ளாதிக்க நாடுகளாக வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடில் சீனா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு இந்த போர் தேவைப்படுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. வெளியில இருந்து போர் நிறுத்தத்தை ஆதரிக்கின்றோம் என்று கூறியிருந்தாலும் கூட சீனாவுக்கான தங்களுடைய ஆதரவு கருத்தை சீனா ஈரானுக்குரிய தங்களுடைய ஆதரவு கருத்தை தொடர்ந்து நீட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த போரை ஆதரிக்கின்ற ஒரு மனப்பான்மையில இருந்து கொண்டு வெளியில அமைதிக்கான நாடுகள் என்கின்ற ஒரு பிம்பத்தை கட்டியெழுப்புற ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் நான் போர்ல தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருக்கின்றேன் என்கிற விடயத்தை ஆவேசமாக பேசிக் கொண்டிருக்கிறார். சீனா என்ன விடயத்தை செய்கின்றது என்றால் எங்களுக்கு போர் தேவையில்லை, எங்களுக்கு தேவையானது இந்த தொழில்நுட்ப பொருளாதார பாதுகாப்பு தான் என்கின்ற விடயத்தை எதேர்ச்சியாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை வச்சு பார்க்கின்ற பொழுது சீனாவினுடைய நிலைப்பாடு ராஜதந்திர ரீதியாக தங்களை வல்லாதிக்க நாடாக நிறுவிக்கொள்ளுதல் என்கின்ற அடிப்படையில் தான் இருக்கின்றது. உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை ஆரம்பிக்கின்ற பொழுது கூட மிகப்பெரிய அளவிலான பொருளாதார எழுச்சியை எங்களுடைய நாடு பெற்றுக்கொள்ளும் இந்த போரினால என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் தொடங்கியிருந்தார். அணு சம்பந்தப்பட்ட விடயங்களை மையமாக வச்சு போர் தொடங்கியிருந்தாலும் கூட ஈரானுடைய வளச்சுரண்டல் என்பதுதான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விடயம்.